வணக்கம். வெல்கம் டி கிருஷ்ணா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சேனல். இன்னைக்கு நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங்ல என்னென்ன ஒரு குடும்பத்துக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கணும். இப்போ முதல்ல ஒரு குடும்பத்துக்கு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, முதல்ல எமர்ஜென்சி ஃபண்டு கண்டிப்பா இருக்கு. அதுக்கப்புறம் சில்ட்ரன் எஜுகேஷன், குழந்தைகளுக்கான கல்விக்கான திட்டம். அதுக்கப்புறம் சில்ட்ரன் மேரேஜ், குழந்தைகளுக்கான திருமணத்திற்கான திட்டம். அதாவது அவங்களுக்கு திருமண வயது வரும்போது அந்த திருமணத்தை நடத்தக்கூடியதற்கான செலவுகளை சமாளிப்பதற்கு, செலவுகளை மேற்கொள்வதற்கான திட்டம். அடுத்தது ஹெல்த் இன்சூரன்ஸ். கம்பல்சரியா நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ், மருத்துவ காப்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதன் பிறகு ரிட்டையர்மெண்ட் பிளான், நம்முடைய ஓய்வு கால திட்டம். மாதம் மாதம் நம்மளுக்கு பென்ஷன் வரக்கூடிய ஒரு திட்டம். அதன் பிறகு ஸ்பௌஸ் ப்ரொடெக்ஷன், நம்மளுடைய வாழ்க்கை துணையோட பாதுகாப்புக்கான திட்டம். பிறகு வெல்த் கிரியேஷன், நமக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தை நம்ம குடும்பத்துக்கு விட்டுட்டு போறதுக்கான திட்டம். இதெல்லாம் நம்மளுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங்ல வரக்கூடிய விஷயம். இதுல ரொம்ப எசென்சியல் பாத்தீங்கன்னா, நம்பர் 1 எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேஷன், நம்பர் 2 சில்ட்ரன் எஜுகேஷன் பிளானிங், நம்பர் 3 சில்ட்ரன் மேரேஜ் பிளானிங், நம்பர் 4 ஹெல்த் இன்சூரன்ஸ், நம்பர் 5 ரிட்டையர்மெண்ட் பிளானிங். இந்த 5 இன்றியமையாதது. கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்திலும் அதை நம்ம மேற்கொள்ளணும். இப்போ ஒண்ணா நம்ம பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட். அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எதுக்காக நம்ம கிரியேட் பண்றோம்? இப்போ நம்ம குடும்பத்துல எதிர்பாராத ஒரு செலவுகள், மேபி உறவினர்களுக்கு யாருக்காவது உடம்பு முடியாம போகலாம், அல்லது நம்ம குடும்பத்துல ஏதாவது திடீர்னு ஒரு பணத்தேவை ஏற்படலாம், அல்லது நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஏதாவது ஒரு பணத்தேவை ஏற்பட்டு அதுக்கு நாம உதவக்கூடிய நிலையில இருக்கலாம். முக்கியமா நம்மளுடைய சேமிப்பு மேல நம்ம கை வைக்காம இந்த அவசர தேவைக்கு கட்டாயம் நம்ம இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வச்சுக்கணும். சரி, மிக முக்கியமானது சில பேருக்கு வேலை போயிடுது. இப்ப இந்த கோவிட் பீரியட் எல்லாம் போயிடுது இல்லைங்களா? அப்போ பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் 4 மாசம் லாக்டவுன்லாம் போடும்போது நம்மளுக்கு பணம் இல்லை. நிறைய பேருக்கு பணம் இல்லை. காரணம் இந்த எமர்ஜென்சி ஃபண்டு இல்லாதனால, சம்பளம் வரல. அப்படிங்கும் போது பெரிய பிரச்சனை. ஆக மினிமம் டு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருடத்திற்கான நம்மளுடைய மாத செலவினத்தை நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேஷன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு மாசத்துக்கு 50,000 ரூபாய் ஆறுது அப்படின்னா, குறைஞ்சபட்சம் அவங்க 3 லட்சம் ரூபாய் எடுத்து வைக்கணும் 6 மாசத்துக்கு உண்டான அந்த செலவுகளை சமாளிப்பதற்கு. அல்லது அதிகபட்சமாக 1 வருடத்திற்கு வச்ச இன்னும் சேஃப். முதல்ல 6 மாசம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதிகபட்சமா ஒரு வருஷத்துக்கு வச்சிருந்தா ரொம்ப ரொம்ப சேஃப். ஏன் இந்த 1 வருஷம் நம்ம சொல்றோம்னா, திடீர்னு நம்ம வேலை ஜாப் மாறும் அப்படின்னும் போது நம்மளுக்கு 2-3 மாசத்துக்கு சம்பளம் வராதுன்னா இதுல இருந்து எடுத்து நம்ம சமாளிக்கலாம். திடீர்னு குழந்தைக்கு ஒரு ஃபீஸ் கட்ட வேண்டியது வரும், ஏதாவது ஒரு செலவுகள் இருக்கு. அப்ப நம்ம எதிர்பாராம வரும்போது இந்த எமர்ஜென்சி ஃபண்டை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். அதுக்காக தான் 6 மாதம் முதல் 1 வருடம் வரை நம்ம அந்த எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம கிரியேட் பண்ணணும். சரி, இந்த ஃபண்டை எப்படி எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணலாம்? ஒண்ணு கேஷா நம்ம வச்சுக்கலாம். கேஷா நம்மளால பாதுகாப்பா வீட்டுல வைக்க முடியாது. பேங்க்ல நம்ம வைக்கலாம். ஆர்டினரி எஸ்பி அக்கௌண்ட்ல நம்ம வைக்கலாம். எஸ்பி அக்கௌண்ட்ல வச்சீங்கன்னா அன்னைக்கே நம்ம உடனடியா லிக்விட் பண்றக்கூடிய அளவுல தான் இந்த ஃபண்டை நம்ம எமர்ஜென்சி ஃபண்டு வைக்கணும். அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் லிக்விட் ஃபண்டுன்னு இருக்கு, அந்த லிக்விட் ஃபண்ட்ல நம்ம போட்டு வைக்கலாம். 6 மாதத்திலிருந்து 1 வருடத்திற்கான நம்மளுடைய செலவினங்களை மேற்கொள்வதற்கான ஒரு திட்டம். அதற்குண்டான செலவுகளை சமாளிக்க, செலவுகளை மேற்கொள்ள நமக்கு 1 வருடத்திற்கு 6 மாதத்திலிருந்து 1 வருடத்திற்கு உண்டான பாதுகாப்பை நம்ம கட்டாயம் எடுத்து வைக்கணும். இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம எடுத்து வைக்கிறது மூலியமா என்ன நன்மை?
திடீர்னு ஒரு செலவு ஏற்பட்டு போச்சு அப்படின்னா நம்ம இந்த எமர்ஜென்சி ஃபண்டிலேருந்து எடுத்துக்கலாம். நம்ம தேவையில்லாம நம்ம வந்துட்டு ரிட்டயர்மெண்ட்டுக்கோ அல்லது எஜுகேஷனுக்காகவோ நம்ம சேமிச்சிருக்கக்கூடிய ஃபண்ட் எடுக்கணுன்ற அவசியம் இல்ல. திடீர்னு வீட்ல உள்ள தங்க நகைகள அடகு வைக்க, அப்புறம் விற்க அது தேவையில்ல. இல்ல வீட்டு மேல ஒரு கடன் வாங்குறது எந்த தேவையுமே இல்ல. ஏன்னா இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். இது மாரி பயனுள்ள தகவல்கள் நம்மளுக்கு வரக்கூடிய நாட்களில் நமக்கு இந்த சேனல் மூலியமா கிடைக்கும். இது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸுக்காக. உங்களுக்கு பர்சனலா உங்களுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும் அப்படின்னாக்க, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டயத்துல வந்தா மீட் பண்ணா சௌரியமா இருக்கும்ன்றது மெசேஜ் அனுப்புங்க. அல்லது கால் பண்ணுங்க, அல்லது மெசேஜ் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா, நம்ம ஒரு அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம வந்து டீட்டெயிலா பேசலாம். ஆன்லைன்லயும் பேசலாம், ஆஃப்லைன்லயும் பேசலாம். இன்னைக்கு சௌரியங்கள் நெறைய நம்மளுக்கு வந்திருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம ரொம்ப பிஸியா இருப்போம். சப்போஸ் போக முடியல அப்படின்னா கூட, ஒரு 20 மினிட்ஸ் நீங்க டைம் குடுத்தீங்கன்னா போதும். ஐதர் ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன்ல நானே வந்து உங்களுக்கு நேரடியா வந்து நான் சந்திச்சு, உங்களுக்கு டீட்டெயிலா இத பத்தி நான் விளக்கமா நான் சொல்றேன். இன்னைக்கு நம்ப இந்த எமர்ஜென்சி ஃபண்ட பத்தி விரிவாக நம்ம பார்த்தோம். வரக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த எமர்ஜென்சி ஃபண்ட இன்னும் நம்ம எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சேனல தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த சேனலுடைய லிங்க இந்த வீடியோவ உங்களுடைய நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.